இவர் ஆக்சுவலாக ஸ்ருதின்னு ஒரு பொண்ணு, அது அட்வொகேட்டு யூனிஃபார்மோட தான் இருக்காங்க. அவங்களே காதல் திருமணம் தான் செய்திருக்காரு இவர். லவ் மேரேஜ் லவ் தானா? மேரேஜ் தான் செஞ்சிருக்காரு. அதுலேயும் ஒரு குழந்தை இருக்குது. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இடைக்காலங்களில் ஒரு வருஷமாக மனக்கசப்பாக இவங்க பிரிஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அந்த இடையில தான் இந்த காஸ்டியூம் டிசைனர், தனக்கு ஒரு காஸ்டியூம் டிசைனர் வைக்கிற அளவுக்கு ஒரு வளர்ந்துருக்காருன்னா பார்த்தேங்க. தனக்கு தானே காஸ்டியூம் டிசைனர்லாம் யார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டுகளே இன்றைக்கி வச்சிருக்கிறது இல்லை. அதாவது டே பேஸில் கூப்பிட்டு பண்ணிக்கிறாங்க. நீ வெளியே போன ஒரு ஃபங்க்ஷனுன்னா வந்து அன்றைக்கி மட்டும் அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு ஏற்ற ட்ரெஸ் ரெடி பண்ணுவாங்க. இவங்க பர்மனெண்ட்டாகவே வச்சுருந்துருக்காரு. அதில் கொஞ்சம் லிவிங் டுகெதராகவே வாழ்ந்திருக்காங்க. ஒரு மோர் தென் ஒரு 1 இயராக வாழ்ந்துருக்கிறதா தகவல் சொல்கிறாங்க. மனைவியை விட்டு பிரிஞ்சுதான் ஜாய் கிறிசல்டா கூட வாழ்ந்துருக்காங்க. அப்போ இதில் என்ன ஆகி போச்சு, இதில் ஒரு 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கான். பேபி ஆன் போர்டுன்னு சொல்லி இவங்க போடுறாங்க. முடிஞ்சுதா கதை? அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.